இதுவும் வந்து இன்டெகிரேஷனில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இன்டெக்ரல் x ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 1 x ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்டூ dx ஈக்குவல் கொஸ்டின் மார்க். நான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி தான் போட போகிறேன். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து ax ப்ளஸ் b டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் cx ப்ளஸ் d டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 4 வரும். 4 வேரியபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்ஷியல் ஃப்ராக்ஷனை வந்து ஈஸியாக மாற்றுறதுக்காக ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இன்டெகிரேஷன் நான் எதுவுமே மாற்றலை, பார்ஷியல் ஃப்ராக்ஷனை ஈஸியாக மாற்றதுக்காக வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். லெட்டு t ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த சம்மில் உள்ளே இருக்கிற இன்டெகிரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, இன்டெகிரண்ட்டை மட்டும் எடுத்துக்கணும், உள்ளே இருக்கிற இன்டெகிரண்ட். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக t போட்டுக்கலாமா, t டிவைடட் பை t ப்ளஸ் 1 இன்டூ வாட் வில் கம் t ப்ளஸ் 4. இந்த மாதிரி உள்ளே இருக்கிற இன்டெகிரண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணேன்னா இது வந்து பிரிஞ்சால் தான் இன்டெகிரல் பண்ண முடியும். அப்போது a டிவைடட் பை என்ன வரும், t ப்ளஸ் 1 ப்ளஸ் b டிவைடட் பை t ப்ளஸ் 4. இந்த மாதிரி பிரிஞ்சிச்சு, சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். நியூமரேட்டரில் t இருக்குது, t இஸ் ஈக்குவல் டு a இன்டூ இந்த t ப்ளஸ் 4 இங்கே வந்துடும் 1 கிட்ட. அப்போ a இன்டூ t ப்ளஸ் 4 ப்ளஸ் b இன்டூ வாட் வில் கம் t ப்ளஸ் 1. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இது வந்து ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 1 இது. இப்போ வந்து ஏக்கும் பிக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது இந்த ஏக்கு கீழே t ப்ளஸ் 1 இருக்கா, அதை 0க்கு ஈக்குவல் பண்ணால் t ப்ளஸ் 1 ஈக்குவல் 0 விச் இஸ் ஈக்குவல் டு t ஈக்குவல் டு -1. இந்த இதில் போட போகிறேன் இன் செகண்ட் ஈக்குவேஷனில். அப்போ இங்கே -1 இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல -1 போட்டிங்கன்னா 4 - 1 3 ஆகிடும், 3a மாறிடும். அப்புறம் அந்த 3 வந்து டிவிஷனில் மாறிடும், டிவிஷனுக்கு போயிடும். -1/3 ஈக்குவல் டு ஏவோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து புட் t இஸ் ஈக்குவல் டு இந்த t ப்ளஸ் 4 இருக்கா செகண்டு, t ப்ளஸ் 4 0க்கு ஈக்குவல் பண்ணால் t இஸ் ஈக்குவல் டு -4 வரும். இன்னும் எதில் அப்ளை பண்ண போகிறேன், இன் செகண்ட் ஈக்குவேஷனில். அப்போ இங்கே t பதிலாக என்ன போட்டுக்கலாம், -4 இஸ் ஈக்குவல் டு ஏக்கு போட தேவையில்ல, பியில் போட்டால் -4 + 1 நான் ஒரு எனக்கு -3b மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போது 4/3 ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, எனக்கு b வந்துருச்சு. ஏவோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், பியோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுமே ஃப்ராக்ஷனில் வருது. இப்போது புட் a and b வேல்யூஸ், புட் a and b வேல்யூஸ் இன் எங்கே, இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி ஏக்கு பதிலாக என்ன போடுவீங்க, -1/3 -1/3 முன்னாடி போட்டு அந்த ஏ இடத்துல 1 இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. 1 டிவைடட் பை t ப்ளஸ் 1 ப்ளஸ் பிக்கு பதிலாக 4/3 அப்ளை பண்ணுவீங்க. 4/3 இன்ட்டு இந்த b வந்து முன்னாடி போட்டுக்கிட்டு அந்த இடத்துல 1 போட்டுக்கோங்க. அப்போ தான் இன்டெகிரேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். t ப்ளஸ் 4. அதுக்கப்புறம் வந்து நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. பார்ஷியல் ஃப்ராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் t அப்ளை பண்ணேன். அப்போது இன்டெகிரேஷன் பண்ணக்கூடாது டீயை பொறுத்து, சரிங்களா? இன்டெகிரேஷன் பண்ணக்கூடாது, ஏன்னா சம் வந்து எக்ஸில் தான் இருக்குது. பார்ஷியல் ஃப்ராக்ஷனை ஈஸியாக மாற்றதுக்காக t இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போ இன்டெகிரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீக்கு பதிலாக வேல்யூ போட்டுடணும். டீயோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, மேலே 1 இருக்குது. அப்படியே இன்டெகிரேஷன் போட்டுக்கணும், நீங்கள் dx போட்டுக்கணும். ப்ளஸ் 4/3 அப்படியே போட்டுக்கோங்க. இன்டெகிரல் 1/tக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்டூ dx. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபார்முலா இருக்குது, tan inverse x. ஏன்னா dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இல்லைன்னா 1 + x ஸ்கொயருக்கு tan inverse x. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா இது, 1/a இன்டூ tan inverse ஆஃப் x/a. இந்த ஃபார்முலா எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த செகண்ட் ஒன் இருக்கு இல்லைங்களா, இந்த 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலா மாதிரி வந்துருச்சு. அப்போ -1/3 இன்டூ இந்த ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஃபார்முலா, dx டிவைடட் பை 1 + x ஸ்கொயருக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது, tan inverse ஆஃப் x ப்ளஸ் 4/3. செகண்ட் ஒன் வந்து 1/a. ஏனா யார், 4 வந்து 2, அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 வரும், a ஈக்குவல் டு 2. இந்த சம்மோட கம்பேர் பண்ணும்போது இந்த இதுக்கிட்ட அப்போ ஏக்கு பதிலாக 1/2 tan inverse ஆஃப் x/a. எக்ஸுக்கு பதிலாக x தான், ஏக்கு பதிலாக என்ன போட்டுப்பீங்க, 2 போட்டுப்பீங்க. ஸோ எல்லாமே பாக்ஸ் போட்டு ப்ளஸ் c போட்டுக்கணும். ஃபைனல் ஸ்டெப்பில் -1/3 tan inverse ஆஃப் x ப்ளஸ் 4 × 1 4 ஆகிடும். ஸோ கேன்சலேஷன் பண்ணிடலாமா, 2 1s are 2, 2 2s are 4. அப்போது 2 டிவைடட் பை 3 tan inverse ஆஃப் x/2 ப்ளஸ் c. இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். ப்ளஸ் c போடும்போது இந்த மாதிரி ஹோல் பாக்ஸ் போட்டுக்குவோம், இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர்.